சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, பண்பாடு கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கும் இந்த நவ நாகரீக யுகத்தில் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் உணவின் முக்கியத்துவம் நம் அனைவருக்குமே தெரியும். இது தீபகற்ப நாடாக இருந்தாலும் தென்மண்டலம், நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருந்து தமிழகம் முழுவதுமே அப்படி நமக்கு நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றபடி நாம் அரிசி உண்கிறோம். அரிசியை சாதம் செய்து சோறாக்கி உண்கிறோம். ஆனால் கம்பு, கேழ்வரகு, திணை வகைகள் எல்லாமே, சிறுதானிய வகைகள் அனைத்துமே நம் உடலுக்கு நன்மை பயத்து கொண்டு இருக்கிறது என்பது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் கூறியபடி அந்த காலத்தில் பின்பற்றி வந்தார்கள். அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதை தாண்டி சோறு தின்றால் குண்டு சொன்னார்கள். அதாவது சோறு நம்ம உடம்பை பெருத்து கொண்டு செல்வதற்காக நாம் சாப்பிடவில்லை இல்லையா? கேப்பை கூழ் சாப்பிட்டு இருந்தார்கள். உடம்பு நன்றாக கெட்டியாக உறுதியாக இருக்கும். அதனால்தான் கேழ்வரகை நாம் நிறைய பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். சோறு தின்னவன் சொத்த, கேழ்வரகு தின்னவன் குண்டு, அந்த மாதிரிதான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னாக்கா, இன்றைய கலாச்சாரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு போய்கொண்டே இருக்கிறது. அதை மாமிசத்தை கிரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிய வைப்பதும், எரிக்கப்பட்ட உணவை நாம் சாப்பிட்டால் என்னவாகும் அந்த மாமிசம், அதோடு இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட் 5 நிமிஷத்துல தயார் பண்ணி அளவுக்கு அதிகமான வெப்பநிலையில் போட்டு வேக வைத்து ஒரே ஒரு நூடுல்ஸ் நாம சாப்பிட்டோம்னா 6 நாட்கள், குறைந்தது 1 வாரங்கள் அது ஜீரணமாகாமல் வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அப்பொழுதே அதை ஜீரணம் செய்வதற்கு நிறைய நேரங்கள் நம்மளுடைய உள்புறத்தில் இருக்கும் அந்த சுரப்பிகள், உணவு குழாய்கள், அந்த வயிற்று செரிமான பகுதியில் இருக்கும் ஹார்மோன்கள், இதெல்லாம் அதை செரிக்க செய்வதற்கு மிக 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 கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் இதை இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள்? அதாவது உணவு நாகரிகத்தின் அடிப்படையில் உணவு மாறிவிட்டது, உடை சுத்தமாக மாறிவிட்டது. நம் கலாச்சார உடைகளை நம்முடைய பாரம்பரியம் மிக்க ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மட்டும்தான், அதில் கூட பாதி பேர் தான் கடைபிடிக்கிறார்கள். அது அவர்கள் இஷ்டம். ஆனால் உணவு உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று தெரிந்தும் இந்த பரோட்டா, நூடுல்ஸ், தயவு செய்து இவற்றையெல்லாம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு பழக்கத்தை தயவு செய்து மாற்றுங்கள். நம் உடம்புக்கு ஊறு விளைவிக்கும் என்று தெரிந்து உயிரை விடவா நமக்கு முக்கியமானது இருக்கிறது? நம் குடும்பத்தை நினைக்க வேண்டும். நல்ல உணவை உட்கொள்ளுங்கள். சிறுதானிய வகைகள் எல்லாமே நல்ல வகை இருக்கும்போது, நல்லவை இருக்க கனியிருப்ப காய்க்க நம்ம பேசும்போது நல்ல சொற்களையே தீய சொற்கள் பேசுவது, கனி பழம் இருக்க காய உண்டதுக்கு சமான்ற மாதிரி நல்ல உணவு வகைகள், நாம் பாரம்பரிய உணவுகள் இருக்கும்போது தேவையற்றவற்றை நாக்கு ருசிக்காக தயவு செய்து சாப்பிடார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சோறு தின்னவன் சொத்த, சரியா? வரகு, கேப்பை தின்னவன் குண்டு, அப்பயே சொல்லி இருக்கிறாங்க. நல்ல குண்டுனா குண்டா இல்ல, உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். நம்மளுடைய பாரம்பரிய உடை அணிந்து தயவு செய்து கோயிலுக்கு செல்லுங்கள். கோயிலில் நாம் நின்று பார்ப்பது நம்முடைய உருவம் தான். அதை தெய்வீக உருவமாக மாற்றி வைத்திருக்கார்கள். அவரை பார்த்து நாமும் நம்முடைய உடம்பையாவது நாம் மறைக்க வேண்டும். ஒரு காலத்தில் உடை மேலாடை அணிவதற்கு வரி விதிக்கப்பட்டது. மேலாடையை சுற்றி நாம் துணியை கட்டிக் கொள்வதென்றால் அதற்கு வரி கட்ட வேண்டும். மேற்புறத்தில் இருக்கும் அந்த தனங்களுக்கு அதனுடைய எடையை பொறுத்து கூட வரி அதிகமாக போடுவாங்க. கேவலமான ஒரு நிலை. நாம் நன்றாக தானே உடை உடுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நிலையில் நமது மீதும் ஒரு போர்வை, பொன்னாடை போர்த்துகிறார்கள் என்றால் அதற்கு எவ்வளவு சிறப்பு என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி மேலாடியே வேண்டாம் என்று சொல்லுகிற காலகட்டத்தில், அப்படிப்பட்ட உறுப்பே எனக்கு தேவையில்லைன்னு அறுத்தெறிந்தால் நாஞ்சலி என்கிற ஒரு தமிழ் பெண் அப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப மானத்தை மறைக்க நாம் உடை அணிய வேண்டும். அதற்கு மேல் ஒருவர் பொன்னாடை போர்த்துகிறார் என்றால் அந்த உடைக்கான சிறப்பு என்ன என்பதை நீங்களே புரிந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உடை அணிந்துதான் இருக்கிறோம். நவநாகரிகமாக இருந்தாலும் பாரம்பரிய உடை அணிந்திருக்கிறோம். அதன் மேலும் ஒரு பெண் பொன்னாடை போர்த்தப்படுகிறாள் என்றால் அந்த சிறப்பு நாம் அங்கே நிற்கிறோம் என்று அர்த்தம். நன்கு உணவு சாப்பாட்டு முறைகளில் தயவு செய்து கண்ணால் பார்த்து சாப்பிடுங்கள். கண்ணுக்கு அந்த தீட்சண்யம் உண்டு. அது கெட்டவற்றை அது தீட்சண்யம் எடுத்துவிடும்.
நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம கையிலேயே நல்ல ஸ்பூன் எல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள். கீழே உட்கார்ந்து சம்மணம் போட்டு அவனை சாப்பாடு ஊட்டி விடுங்கள். கால் மடக்க வேண்டும். கையில் ஒரு கலச சொம்போ தேங்காயோ கொடுக்கிறீர்களா, சம்மணம் போட்டு அமர்ந்தால் அப்படியே எழுந்திருக்க வேண்டும், எதையும் பிடிக்காமல். இப்படி உடல் வளர்த்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேர்ந்திட மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிரை வளர்த்தேன் உடல் வளர்த்தேனே திருமூலர். நம்ம இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நம் நன்கு பயிற்சி செய்து நம் உடலை மேம்பட்டு வருமாறு செய்து நல்ல உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் இந்த உயிரார் என்கிற தெய்வ தீட்சண்யம் நிறைந்த ஜீவன் நம்மோடு வாழ்க்கையில் பயணித்து இருக்கும். இல்லை என்றால் உள்ளே இருக்கும் சீவன் தான் சிவன். நம் உயிர் போய்விட்டால் அது சிவன் சவமாகிவிடும். சிவம் அல்லது சவம். உள்ளிருந்தால் சிவம், வெளியே போனால் சவம். உடம்பை பாதுகாத்து ஆரோக்கியத்தை பேணுங்கள், நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இப்போது தமிழன் அறிவியலில் இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 3 நிலைகள் இருக்கிறது. ரத்தத்திற்கு 3 பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல் ரத்தம் கிடையாது. நம்ம உடம்புல சூடு சொன்ன இருக்குதா, நல்ல ரத்தம் தானே பாய்கிறது என்று கேட்கிறார்கள் இல்லையா? ரத்தம் 3 வகையாக இருக்கிறது. சிறு குழந்தை பிறந்து அந்த தாயினுடைய பாலை குடித்து வளர்கிறது. அப்பொழுது அதற்குள்ளே இருக்கிற ஓட்டத்திற்கு பெயர் குருதி ஓட்டம். தூய்மையான ரத்தம் குருதி. இப்படி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நூடுல்ஸ் பரோட்டா தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கி நிரப்பிக்கொண்டு அந்த குருதியை தன் நிலையிலிருந்து பிறடச் செய்து கெட்டதாக மாற்றி உள்ளே ஓடிக்கொண்டிருப்பது ரத்தம். அப்பொழுது குருதி வேற, ரத்தம் வேற. அந்த குருதியே பெண்களுக்கு மாதவிடாய், கர்ப்ப காலத்தில் குழந்தை பிறக்கும் போது வெளியே வரும். என்ன வருகிறது? உதிரம். வெளியில் வந்து விட்டால், குட்டி விட்டால் அது உதிரம். உள்ளே கெட்ட ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தால் அது ரத்தம். குழந்தையின் தூய்மையான ஒரு ரத்தத்தை குருதி என்று சொல்வார்கள். அதே போல் நாம் எந்த விதமான அசைவ உணவுகளெல்லாம் சாப்பிடாமல் நேர்மறையான எண்ணங்களோடு நல்ல உணவுகளை பின்பற்றி அந்த குருதியாகவே ஓட்டம் பெற்றுக் கொண்டிருந்தால் அது குருதி. தீய உணவு வகைகள் அதனுடைய தன்மையை மாற்றினால் அதற்கு பெயர் ரத்தம். அந்த ரத்தமே மாதவிடாய் குழந்தை பிறப்பது வெளியில நாம் அறிந்து கொண்டு தண்ணி அப்படியே ரத்தம் கொட்டிவிட்டால் அதுக்கு பெயரும் உதிரம்தான். ஆக நம் உடம்பில் நல்ல குருதி ஓட்டத்தை பெற்று இறைத்தன்மை பெறுவதற்கு பயிற்சி செய்து முயற்சி செய்து நல்ல எண்ணோட்டங்களை வைத்து நம் உடம்பை ஆறாவை சுத்தி செய்து கொண்டு எல்லாருக்கும் வழிகாட்டுமாறு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.